மனிதநேய மக்கள் கட்சியில் ஜவாஹிருல்லா, தமீமுன் அன்சாரி ஆகியோர் இருவேறு பிரிவுகளாக இயங்கி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் தமீமுன் அன்சாரி நடத்திய செயற்குழு கூட்டத்தில் புகுந்த ரகளையில் ஈடுபட்ட ஜவாஹிருல்லா ஆதரவாளர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. மனிதநேய மக்கள் கட்சியில் தமீம் அன்சாரிக்கும் ஜவாஹிருல்லாவிற்கும் இடையே நீண்ட நாட்களாக இருந்து வரும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர். தாங்கள் தான் கட்சியில் பொறுப்பில் இருப்பதாக கூறி வருகின்றனர். இது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கும் தற்பொழுது நிலுவையில் இருந்து வரும் நிலையில் இருவரும் போட்டியாக செயற்குழு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். நேற்று மதியம் தமீம் அன்சாரி தலைமையில் திருவல்லிக்கேணியில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் எம்எல்ஏ ஜவாஹிருல்லாவை கட்சியின் அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து ஜவாஹிருல்லாவினுடைய ஆதரவாளர்கள் அந்த இடத்தில் முற்றுகையிட்டனர். அங்கிருக்கக்கூடிய தட்டிகள் மற்றும் பேனர்களை அடித்து நொறுக்கினர். அதேபோன்று தமீம் அன்சாரி புதுப்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் என்று புதிதாக ஒன்றை துவங்கியிருந்தார். அந்த அலுவலகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் தற்பொழுது ஜவாஹிருல்லா எம்எல்ஏவினுடைய ஆதரவாளர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை வெப்பேரி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அப்பொழுது ஜவாஹிருல்லா எம்எல்ஏவினுடைய ஆதரவாளர்கள் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து நள்ளிரவில் அந்த 9 பேரும் எழும்பூர் 13வது குற்றவியல் நடுவர் நீதிபதியின் இல்லத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது 15 நாள் காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரியுடன் ராஜா.